விஜய் அவர்கள் என்ன பேசிக்கொண்டே வருகிறார் பாத்தீங்கன்னா, என்னுடைய கூட்டணி வந்தீங்கன்னா நான் ஆட்சியிலும் அதிகாரத்தை பங்கு தருவேன்னு சொல்றாரு. இந்த ஒரு சப்ஜெக்ட் தான் பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. நம்ம என்னதான் கூட்டணி வச்சு நம்ம என்னதான் ஜெயிச்சாலும் சும்மா ஒரு எம்எல்ஏ அவ்வளவுதான், நம்ம கட்சிக்கு எந்த ஒரு அங்கீகாரம் இல்லையே, ஒரு அதிகாரமும் இல்லையே அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ரெண்டு கட்சியும் அப்படிதான் மாறி மாறி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப விஜய் கூட போய் கூட்டணி வைத்தால் நிச்சயமாக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருந்தால், அதாவது தோற்பது ஜெயிப்பதெல்லாம் அடுத்த விஷயம், ஒருவேளை ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் அப்போ நமக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும் காங்கிரஸுக்கு. இப்போ ஒரு காங்கிரஸ் ஒரு குறைஞ்சபட்சம் விஜய் கூட கூட்டணி வைக்கிறாங்கன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் 50 இருந்து 70 சீட்டு வரைக்கும் கேட்டு வாங்கலாம். ஏன்னா காங்கிரஸ் கட்சியில பாத்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் நிக்க வைப்பதற்கு ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அரசியல் அனுபவம் உள்ள ஆட்கள், தகுதியுள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆகையால் ஒரு 70 சீட்டு காங்கிரஸ்க்கு ஒதுக்கினால் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். அந்த 70 சீட்டு நிற்பதற்கு ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதாவது அரசியல் அனுபவம் உள்ளவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியலில் அதாவது அரசியல் என்ன சொல்லுவோம்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் அரசியல் இருக்கவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப விஜய் அவர்கள் ஒரு 70 சீட்டு கூட காங்கிரஸ் கட்சி கொடுக்கலாம். அப்படி காங்கிரஸ் கட்சி 70 சீட்டு கொடுக்கும் பொழுது சில பாத்தீங்கன்னா இந்த முஸ்லீம் லீக் சம்பந்தப்பட்டவங்க கூட விஜய் கிட்ட வருவதாக ஒரு பேச்சு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதான் நான் சொல்கிறேன். அதாவது தகவல் பரவுகிறது, உண்மை பொய்ன்றது எனக்கு தெரியாது, புரியுதுங்களா? இவர் பேசிட்டாரு அப்படின்றலாம் நினைக்க வேணாம். இது வெளியே அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிற சப்ஜெக்ட் இது. அப்போ சில முஸ்லீம் லீக் கட்சிகளும் உள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பார்க்கும் பட்சத்தில் இது ஒரு மிகப்பெரிய கூட்டணி ஆகும். காங்கிரஸ் வந்தாலே போதும். அதாவது எப்படின்னா இன்றைய சூழ்நிலையில் காங்கிரஸ் விஜயோட கூட்டணி வைத்தாலே இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிறு கட்சிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் கூட உள்ள ஒரு மாற்றம். ஏன்னா எல்லாம் எதிர்பார்ப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம இத்தனை ஆண்டு காலம் இருக்கிறோம். ஏன்னா ரெண்டு கட்சி, நான் பர்டிகுலர் ரெண்டு கட்சியை பத்தி பேசுறேன், பிஜேபி காங்கிரஸ். நம்ம பல ஆண்டுகளாக கூட்டணி மாறி மாறி கூட்டணியில இருக்கிறோம். இருந்தாலும் நமக்கு ஆட்சியில பங்கு கொடுப்பதில்லை. ஆனால் அதே மத்தியில் நாம ஆட்சியை பிடித்தால் அப்ப திமுக கேட்டு வாங்கிக்கிறாங்க, அதிமுக கேட்டு வாங்கிக்கிறாங்க, எங்களுக்கு அமைச்சர் பதவி வேணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறார்கள். அப்ப இதை நாங்க செய்து கொடுக்கிறோம். ஆனா மாநிலத்தில் இதை செய்து கொடுப்பதில்லை. இது பாத்தீங்கன்னா ஓர வஞ்சனை. ஏன் இப்படி செய்கிறார்கள் என்ற கேள்வி எழுப்புகிறது. ஆகையால் இந்த கூட்டணி அப்படின்னு பார்க்கும்பொழுது சில மாற்றங்கள் ஏற்படுவது நிச்சயமாக நடக்கும் அப்படின்ற ஒரு வழிதான் போய்கொண்டிருக்கிறது, பேச்சுவார்த்தை தான் போய்கொண்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு உண்மை, அப்படி இது உண்மை இல்லைன்னு சொன்னா காங்கிரஸ் கட்சிக்காரர்களே வெளிப்படையாக நாங்கள் திமுகவோட தான் கூட்டணியில் இருக்கிறோம், எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் திமுக விட்டு வெளியே போக மாட்டோம் அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சி சொல்லலாம்.